இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம தலைவரோட கூலி படத்தில் நம்ம ஆக்டர்ஸ் பூஜா ஹெக்டே உள்ளுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம 2 நாளாகவே ஒரு 2 விதமான அன்அஃபிஷியல் அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. ரெண்டுமே நம்ப வகையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு கிடைச்ச இந்த 2 விதமான அப்டேட்ஸுமே உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த 2 விஷயத்தில் எது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் கரெக்டாக சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கூலி படத்தில் நம்ம பூஜா ஹெக்டே வரக்கூடிய ஒரு சாங்கில் ஒரு டான்ஸ் அப்பீரன்ஸ் மூலியமாக தான் உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் பூஜா ஹெக்டேக்கு இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டருமே இல்லை, குறிப்பாக எந்த ஒரு சீனுமே கிடையாது. வர்ற சாங்கில் ஒரு டான்ஸ் அப்பீரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம தளபதியோட கோட் படத்தில் நம்ம த்ரிஷா அவர்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டு போயிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி. இதே இன்னொரு விதமான அப்டேட் என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னா, பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ஒரு மெயினாக வரப்போகிற ஒரு சாங்கில் ஒரு டான்ஸ் அப்பீரன்ஸ் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சில சீன்ஸும் இருக்குது, அவங்களுக்குன்னு தனி கேரக்டரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு விதமான அப்டேட்டும் நமக்கு கிடச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம தலைவரோட ஜெயிலர் படம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த படத்தில் நம்ம தமன்னா அவர்கள் வந்திருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கேரக்டரில். ஜெயிலர் படத்தில் நம்ம தமன்னா அவர்கள் மெயினாக அந்த காவால சாங்காக தான் வந்திருப்பாங்க. கூடவே ஒரு சில 4 சீன்ஸில் மட்டும்தான் அவங்க வருவாங்க. மற்றபடி அந்த படத்துக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 விஷயமே ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸ் மூலியமாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அதில் எது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை ரெகுலராக பார்க்க நம்மளோட டிகோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.